யாரா இருப்பான் இவன்? எவ்வளவு கேவலமான போட்டோஸ்லாம் என் அணுக்கு அனுப்பி வச்சிருக்கான். இவளும் இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கா. முதல்ல இவன் யாருன்னு தெரியலையே. இவன் என்னென்னலாம் மெசேஜ் பண்ணியிருக்கான். அதான் இவ இவ்வளவு பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். கால் ஏதாச்சும் பண்ணி மிரட்டியிருப்பானோ. கால் லாக்ஸ் செக் பண்ணா தெரியுது. இதோ இருக்கே. ஆ, என்னது இது? யாரா இருக்கும்? நேம் கூட சேவ் பண்ணாம தான் வச்சிருக்கா. சோ, எனக்கு மண்டையவே பிச்சுக்கணும் போல இருக்கு. அனோ, இல்ல அர்ஜுன், இதை நீ அவகிட்ட கேட்கவே கூடாது. அவளுக்கு தெரியாமையே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். பாக்குறேன். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட இதை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல்லானும். நீயா சொல்ற வரையும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்டி. முதல்ல இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த மெசேஜஸ் எல்லாம் என் ஃபோனுக்கு சென்ட் பண்ணிட்டு இந்த நம்பரையும் எனக்கு அனுப்பிட்டு முதல்ல அரவிந்த் கிட்ட பேசணும். பேசி இந்த பிரச்சனையை இன்னும் 2 நாள்ல முடிக்கணும். இவன் அனுப்பியிருக்க வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பார்த்தா யாரோ பெரிய வீட்டு பையன் மாதிரி தெரியுறான். ஒருவேளை அந்த பையனா இருப்பானோ? அணுவை கூட கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றதா சொல்லி ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல டார்ச்சர் பண்றதா சொன்னாலே அவனா இருப்பானோ? அவன் தான் பெரிய வீட்டு பையன் இவ சொல்லியிருந்தா. அவனாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னவா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டிக்கிட்டேடா உன் வேலையை காட்டியிருக்க. என் அணுவை ஒரு வாரமா எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க. அவளை எவ்வளோ அழ வச்சிருக்க. அவளுக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணேன்டா. இதுக்கப்புறம் அவளை எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அழ வைக்க கூடாதுன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். ஆனா நீ என் அணுவை அழ வச்சுட்டல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. டேய், நீ தப்பான ஆளுகிட்ட மோதிட்ட. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை இவ்வளவு அழ வச்சிருப்ப. இந்த அர்ஜுனோட பொண்டாட்டிக்கிட்டே உன் வேலையை காட்டிட்டல. இந்த அர்ஜுன் யாருன்னு உனக்கு தெரியாதே. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதாரணமா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான்னு மட்டும்தானடா தெரியும். நான் இறங்கி அடிச்சேனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதுல்ல. ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். சட்டப்படியே போய் உன்னை கம்பி என்ன வைக்கல. இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி நீ பண்ணவே கூடாதுடா. அனு, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட உனக்கு தோணவே இல்லைல்ல. நீ எல்லாம் படிச்ச பொண்ணு தானடி. இந்த காலத்துக்கு ஏத்த பொண்ணு மாதிரியா இருக்க. எவனாச்சும் ஏதாச்சும் அனுப்பி மிரட்டுறானா அதை உடனே நம்பிட்டு இன்னும் பழைய பொண்ணுங்க மாதிரி நடந்துகிட்டு இருக்கல்ல. இதை அவன் உனக்கு அனுப்பி மிரட்டுறப்பவே என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீனா அப்பவே இவனை ஜெயில புடிச்சு போட்டு இது மாதிரி நடக்காத மாதிரி நான் பண்ணிருப்பேன்ல. ஆனா இவ்வளவு பெருசு நடந்திருக்கு. இன்னும் என்கிட்ட இந்த ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல்லானு. பாத்துக்கிறேன். நீ எப்ப என்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்னு நானும் பாக்குறேன்டி. என்னாச்சு இவருக்கு? ஏன் ஒரு மாதிரியா பாக்குறாரு? என்கிட்ட எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு இவ்வளவு சாதாரணமா இருக்கல்லானு. என்னங்க ஆச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல. ஏன் ஒரு மாதிரியா பேசுறாரு? கோவமா இருக்காரோ? என்ன பார்த்துட்டே நிக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மாதான். என்ன வேணும்? அது அது ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வந்தேன். எடுத்துட்டு போக வேண்டியது தானே. என்னையே ஏன் பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு இவருக்கு? காலையிலேருந்து இப்படி தான் நடந்துக்கிறாரு. சரியா பேசவே மாட்டேன்றாரு. என்ன கோவம்? நான் நான் என்ன பண்ணேன்? ஒருவேளை அவன் அந்த ஃபோட்டோஸ்லாம் அவருக்கு அனுப்பியிருப்பானோ? அதை பார்த்துட்டு தான் என் மேலே கோவமாக இருக்காரோ? அதெல்லாம் நம்பியிருப்பாரா? என்னடி என்ன பார்த்துட்டே நிக்கிற? வேலை இருக்குன்னு தானே வந்த, எடுத்துட்டு போ. இங்க என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமாக பேசுறீங்க? ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன்? இல்லை, காலையிலேருந்தே நானும் பார்க்குறேன். ஒரு மாதிரியாக தான் என்கிட்ட பேசுகிறீங்க. அதான் என்னன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லானு. காலையில இருந்தே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அதான் நீ பேசினா எனக்கு கோவம் தான் வருது. பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. என்னாச்சு? இதா பிரச்சனையா? அதான் நான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சும்மா சும்மா பிரச்சனையான்னு கேட்டுட்டே இருக்கேன். ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்றியோ எனக்கு தெரியலானு. சே, நான் வெளியே போகணும், போயிட்டு வரேன். சாரிடி. எனக்கு உன் மேல அவ்வளோ கோவம் வருதானு. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட சொல்லாம மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்திருக்கு? நீ ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்ற வரையும் நான் உன்கிட்ட சரியா பேச மாட்டேன். அதுக்காக உனக்கு இருக்கிற பிரச்சனையை அப்படியே விடுவணும்னு நினைக்காத. இந்த பிரச்சனைக்கு இன்னும் 2 நாள்ல முடிவு கட்டுறேன். என்ன இருக்கும்? ஏன் இவர் என்கிட்ட சரியா பேச மாட்டேன்றாரு? இவ்வளோ கோவமா இதுவரை என்கிட்ட இவர் பேசினதே இல்லை. எவ்வளோ கோவமா பேசிட்டு போறாரு. ஒருவேளை ஒருவேளை இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? அதெல்லாம் நம்பிட்டு இருப்பாரா? ஸோ என்ன பண்றது? ஆனால் ஒன்று அனு, நீ பண்ணுறது பெரிய தப்பு. அவர்கிட்ட சின்ன ஒளிவு மறைவு கூட இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்சிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியுதா? இந்த விஷயத்தை பற்றி நீ மறைக்கிறன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். உன் மேலே கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் வருத்தம் நிறைய வந்துடும் அனு. உன் மேலே நம்பிக்கையே போயிடும்டி. நீ சொல்லிடு. நான் சொல்லலான்னு தைரியமாக நினச்சாலும் அவன் வேற அவரை கொண்டுடுவேன்னு சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறது? டேய், என்னாச்சு? கண்டுபிடிச்சியா? என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சதா? தெரிஞ்சதுடா. ஏன்டா இவ்வளோ கோவமா இருக்க?
அப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? எனக்கு மட்டும் அவன் என் முன்னாடி வந்து நின்னா எனக்கு இப்ப இருக்கிற கோவத்துக்கு அவனை கொன்னுட வேண்டாம் நானு. நீ யார பத்தி சொல்ற? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய், நேத்து நீ என்கிட்ட சொன்னல அனுவோட ஃபோன் எடுத்து பாருன்னு. அப்பவும் எனக்கு எடுத்து பார்க்கலாம் மனசே வரல. அதனால நேத்து நான் எதுவுமே பண்ணல. நைட்டு தூங்குறப்ப அவ திடீர்னு ரொம்ப அலர்ந்துட்டா. ரொம்ப அழுது எந்திரிச்சு உட்காந்து எனக்கு ஏதோ ஆயிடுமா, என்னை விட்டு போயிடாதீங்கன்னா ரொம்ப அழுதுட்டே இருந்தா. அதனால காலையில மனசு கேட்காம அந்த ஃபோன் எடுத்து பார்த்தேன்டா. அந்த பார்த்த உடனே எனக்கு ரத்தமே கொதிக்குதுடா. முதல்ல என்னன்னு சொல்லுடா. டேய், நீ சொன்ன மாதிரி அவ ஃபோன் எடுத்து பார்த்தேன்ல, அதுல வாட்ஸ்அப்ல நான் முந்தா நாள் மெசேஜ் வந்துட்டே இருக்குன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தேன்டா மச்சான். அதுல சொல்லு. சந்தோஷ், அது எவன்னே தெரியலடா. அவளோட ஃபேஸ் எடுத்து தப்பு தப்பா போட்டோஸ்ல மாஃப் பண்ணி அனுப்பி விட்டுருக்கான். அது வந்து நான் என்கிட்ட சொன்னாலோ இல்ல யார்கிட்டயாச்சும் போனாலோ அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு சொல்லி பயப்படுத்தி வச்சிருக்கான்டா. இதெல்லாம் அவன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனதுல தான் எனக்கு தெரிஞ்சது. இதுல ஒருவேளை போலீஸ்க்கெல்லாம் போற மாதிரி நான் அவ போனானா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான்டா மச்சான். இது எல்லாத்தையுமே வாய்ஸ் மெசேஜ்ல அனுப்பி விட்டுருக்கான். இவளும் லூசு மாதிரி அது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு எதுவுமே என்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காடா. இவளுக்கு என்ன பண்றது? இவெல்லாம் என்னதான் இன்ஜினியரிங் படிச்சாலும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பெல்லாம் படிச்ச பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு தெளிவா இருக்காங்க. இன்னமும் பயந்துகிட்டு இப்பெல்லாம் ஏஐ வரையும் வந்துருச்சுடா. ஏஐல என்னனாலும் பண்ணலாம். அதெல்லாம் தெரியுமா தெரியாதா இவளுக்கு? டேய், எவன்டா அது நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான்? எனக்கு ஒருத்த மேலதான்டா டவுட் இருக்கு. அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவன்டா அது? இல்லடா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவ சொல்லியிருக்கா. பஸ் ஸ்டாப்ல ஒரு பையன் இவளை ரொம்ப டார்ச்சர் பண்றான், எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்துறான்னு சொன்னான். ஒரு நாள் காபி ஷாப்ல வச்சு கூட நான் அவனை மிரட்டிட்டு வந்தேன். அவனாதான் இருக்கும்னு எனக்கு தோணிட்டே இருக்குடா. இவ சொன்னதும் அவன் பேசுனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அவனாதான் இருக்கும் கண்டிப்பா. சரி வா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். இரு, அரவிந்தே வர சொல்லியிருக்கேன். அர்ஜுன், என்னடா ரெண்டு பேரும் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்ன எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இப்ப பார்த்தா ரெண்டு பேரும் இவ்ளோ கோவமா நின்னுட்டு இருக்கீங்க. என்னாச்சு? ஏதா பிரச்சனையா? ஆமாடா, பிரச்சனை தான். டேய், முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கீங்க? இங்க பாரு அரவிந்த், பெரிய பிரச்சனை தான். என் பொண்டாட்டிய நான் இதுல இருந்து காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா வேணும். என்னடா சொல்ற? அனுக்கு என்னாச்சு? அனு கிட்ட ஒருத்தன் யாரோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருக்கான்டா. அவனுக்கு அவ போனுக்கு தப்பு தப்பா போட்டோஸ்லாம் அனுப்பி விட்டுருக்கான். நிறைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கான். அவளை ரொம்ப பயப்படுத்திட்டே இருக்கான். ஒரு வாரமாவே அனு சரியே இல்ல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு அழுதுகிட்டே இருந்தா. இன்னைக்கு நான் தான் அவளுக்கே தெரியாம அவ போன் எடுத்து பார்த்தா ரொம்ப கேவலமான போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தப்பா இருக்கு. அந்த பையனை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஆனா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு என்ன பண்ணலாம்? என்னடா சொல்ற? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ஒருத்தன் மேல டவுட் இருக்குடா. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அவன் அனுக்கு அனுப்பின ஃபோன் மெசேஜஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த நம்பரை வச்சு ட்ரூ காலரு இல்லைன்னா உனக்கு டிபார்ட்மெண்ட்ல தெரியும்ல, அதை வச்சு நீ யாருன்னு கண்டுபிடிக்கலாம்ல ஈஸியா. ஆமா அர்ஜுன், கண்டிப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம். எப்படிதான் இன்னும் இந்த காலத்திலயும் இந்த பொண்ணுங்களை வச்சு பிளாக்மெயில் பண்றவனுங்க இன்னுமே இருக்கானுங்க. சரி, எனக்கு அந்த ஃபோன் நம்பர் மட்டும் அனுப்பு. அந்த ஃபோன் நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அரவிந்த், அணுவை மட்டும் அவன் பிளாக்மெயில் பண்ணல. இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை அவன் பிளாக்மெயில் பண்ணி கஷ்டப்படுத்துறான்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பொண்ணுங்க இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லா பொண்ணுங்களுக்குமே வீடியோ காலம் வரணும்னா கண்டிப்பா அவன் அரெஸ்ட் ஆகணும். அவன் அரெஸ்ட் ஆகுறத போட்டோ, மீடியா எல்லாத்துலயும் வரணும். அப்பதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் தைரியம் ஒன்று வரும். கண்டிப்பா வரும் சந்தோஷ், அது நான் பாத்துக்கிறேன். ஆனா இதுல எந்த இடத்துலயும் அணுவோட பேர் வெளியே வந்துடவே கூடாது. அது எப்படி அர்ஜுன்? நம்ம வீட்டு பொண்ணு பேரை நான் வர விட்டுருவேனா? அதெல்லாம் எதுவும் வராது. நான் வேற ஒரு ஐடியா பண்றேன். முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பாக்குறேன். வேற ஐடியானா? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு நாமளே ஒரு ஆளை செட் பண்ணுவோம். ஏன் நம்மளாலலாம் லேடி கெட்ட போட்டு நடிக்க முடியாதா என்ன? நாமளே ஒரு ஆளை செட் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட அனுப்புற மாதிரி எல்லா மெசேஜஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதை வச்சு எல்லாத்தையும் நம்ம பண்றோம். சூப்பர் ஐடியா. சூப்பர் ஐடியா அரவிந்த். இதைத்தான் நம்ம பண்ணணும். அவனை சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கிட்டே அவன் வேலையை காட்டியிருப்பான். இன்னும் அவனுக்கு இந்த அர்ஜுன் யாருன்னு தெரியல. இன்னொரு முறை இந்த மாதிரி எந்த பொண்ணுகிட்டயும் அவன் வேலையை காட்டவே கூடாது. ஆனா இந்த ஊர்ல பெரிய ஆளோட பையன்னு சொல்லிட்டு திரியிறான். அதுதான் யாருன்னு தெரியல. முதல்ல அவனை யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு. அதான் என்கிட்ட வந்துட்டல்ல அர்ஜுன், பாத்துக்கலாம். இன்னும் ஒரே வாரத்துல இந்த பிரச்சனையை முடிச்சு காட்டுறேன். அவனை ஜெயிலுக்கு அனுப்பி காட்டுறேன். அத போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே மீடியால வரும், நியூஸ் பேப்பர்ல வரும். நீயும் அதை பாப்ப, அனுவும் அதை பாப்பா. ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். ஆனா ஒரு விஷயம், இந்த விஷயம் கண்டிப்பா வேற யாருக்கும் தெரியவே கூடாது. நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சதா இருக்கணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு அரவிந்த்.
அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் முன்னாடி போய் நின்று பல்லாருன்னு அவனை ஒரு அறை அறையணும். அதுவும் என் பொண்டாட்டி அவனை அறையணும். அதை நான் பார்க்கணும். கண்டிப்பா நடக்கும். பூவாடி தங்கம். ஆமா, தம்பிக்கு தெரியுதா இது பூன்னு? என் தங்கப்ல எப்படி இருக்கு? இங்க வந்த உடனே சாருக்கு சிரிப்பு வந்துருச்சு. ம், சரி சரி, அப்பா உன்னை கீழே விடட்டுமா? விளையாடுறியா? என்ன விடட்டுமா? அப்பாவும் பையனும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுல்ல, அதான் கார்டனுக்கு வந்து சும்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க மேடம்? உங்க 2 பேரையும் தான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஆளே காணோம். அதான் இந்த பக்கம் வந்தா இங்க இருக்கீங்க. என்னடி தங்கம், ஒரே ஜாலியா இருக்கா என்ன பட்டுக்குட்டி? என்னம்மா, பூ வேணுமா? சரி அம்மு, அவனை கொஞ்ச நேரம் கீழே விடலாம், விளையாடிட்டு இருக்கட்டும். அச்சோ வேண்டாம் மாமா, கீழெல்லாம் எதுவும் விடாதீங்க. அவன் சும்மாவே இருக்க மாட்டான். நம்ம 2 நிமிஷம் பார்க்கலன்னா போதும், கீழே ஏதாச்சும் கல் மண் எடுத்து வாயில தாங்க போடுவான். அவனை கீழெல்லாம் விடாதீங்க. ஏய் என்னடி, நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப மண்ணுல கல்லுல எல்லாம் எவ்வளவு விளையாடி இருக்கோம். இந்த காலத்து பிள்ளைங்கள தான் எங்கேயும் விட மாட்டேன்றீங்கப்பா. ஏங்க, நாம சின்ன பிள்ளையா இருந்தப்பனா நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 5 வயசு 6 வயசுல தான் மண்ணிலலாம் விளையாடிட்டு இருப்போம். இந்த மாதிரி 7 மாச பிள்ளைய மண்ணில் விட்டுருப்பாங்களாங்க? அப்படிலாம் விட்டா குழந்தைங்க எல்லாம் எடுத்து வாயில போட்டுப்பாங்க, அப்புறம் வயிறு வலி வந்துடும். இதெல்லாம் எதுக்குங்க? அதுக்கு நாமளே வச்சிருக்கலாம். அதுவும் அப்பெல்லாம் நம்ம அப்பா அம்மா சொன்னது எல்லாத்தையும் நம்ம கேட்டோம். இப்போ இருக்க பிள்ளைங்களா அதெல்லாம் எதுவும் கேட்கறதில்ல. அதுவும் உங்க பையன் இருக்கிறானே, ரொம்ப தாங்க. ஏய் என்னடி, என் பையனை குறை சொல்லிட்டு இருக்க? அப்படி என்ன என் பையன் உன்னை டார்ச்சர் பண்றான் சொல்லு? உங்க பையன் தானே, உங்களை மாதிரியே தானே இருப்பான். அப்பாவோட சேட்டை முழுசும் அவனுக்கு இருக்கு. உங்களை விட டபுள் மடங்கு தாங்க வருவான் அவன். அம்மோ, என்ன, உண்மைதான் சொல்றேன். போடி. பாரா பட்டுக்குட்டி, நம்மள அம்மா திட்டிகிட்டே இருக்கால, நம்ம அம்மா கிட்ட பேச வேண்டாம். வா, நாம போய் பூவெல்லாம் பிச்சு பிச்சு விளையாடலாமா? பூவெல்லாம் பிச்சு போட்டீங்க, அவ்வளோதான். உங்க 2 பேருக்கு தான் அடி விழும். ஏய் ஏன்டி இப்படி பண்ற? நாங்க அப்புறம் என்னதான் பண்றது? எங்களுக்கு போர் அடிக்குதுல்ல. ஏங்க, உங்களுக்கு போர் அடிக்குதுன்றதுக்காக பூவெல்லாம் பிச்சு விளையாடலாமா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. சரி, உள்ள வாங்க போலாம். ஏன் மேடம்? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னங்க? மேடம் தான் நல்ல மூட்ல இருக்க மாதிரி தெரியுது, அதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க. ஏமோ, நாளைக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டேன். ஃபீல் பண்றியா என்ன? எதுக்கு? நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம். இல்லை, நாம் இங்கே வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரே ஜாலியாக இருந்த. உங்கள் அண்ணிங்க கூட எவ்வளோ ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருந்த. திடீர்னு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறேன். அங்கே போனால் பழையபடி நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். நீ, அம்மா, தம்பி 3 பேர் தான் இருக்க போகிறீங்க. அதான். இல்லை மாமா, பரவாயில்ல. அதான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரப்ப இங்கே இருந்துருவீங்கல்ல, எனக்கு அது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைங்க, நான் ஹாப்பியாக தான் வரேன். என்கிட்ட உண்மைதான் அம்மு சொல்கிற? இல்லை நான் ஃபீல் பண்ணுவேன்னு? உண்மைதான் மாமா சொல்கிறேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இன்னும் 15 டேஸ் தான், அதுக்கப்புறம் எப்பவும் நீங்கள் எங்கள் கூட தான் இருக்க போகிறீங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அம்மு, ஒன்று பண்ணலாமா? நீ வேணா இங்கேயே இரு, நானும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துடுவேன்ல. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அம்மாவை அது வரையும் அவங்க அண்ணா வீட்டிலே இருக்க சொல்லிடுறேன். ஓகேவா? அத்தைக்கிட்ட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்த சொல்லிட்டீங்களா என்ன? இல்லை இல்லை அம்மு, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்லிக்கலான்னு எதுவுமே சொல்லலை. அப்போது நீங்கள் அத்தையை அவங்க அண்ணா வீட்டிலே இருக்க சொன்னால் இருப்பாங்களா என்ன? எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க? அம்மா என்ன எப்பவுமா அம்மு அங்கே போய் இருக்காங்க? எப்போவாச்சும் தானே இருக்காங்க. அவங்கள விட்டா இன்னும் எவ்வளோ நாள் வேணாலும் அங்கேயே இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்கள அங்கேயே இருக்க சொல்கிறேன். நீ இங்கே இரு. நான் இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு திருப்பியும் நான் வந்து உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? மாமா, உண்மையாவா சொல்கிறீங்க? நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி செல்லக்குட்டி, நானே தானே சொல்கிறேன். நான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன். நீ இங்கே இருப்பியா? 15 டேஸ் இங்கே இரு. நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உன்னை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? சந்தோஷமா என் செல்லம்? ஓகே. ஆமாம், இப்படி சடனாக சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த 1 வீக் நீ ரொம்ப ஜாலியாக இருந்தல்ல, அதான். நீ நம்ம வீட்டில் நடந்தது என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. அங்கே இருந்தால் வேஸ்ட்டாக அது இதுன்னு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்ப. அதான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன். நீ இங்கே ஜாலியாக இரு. நாம் 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே மாமா, தேங்க்யூ. லூசு, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நமக்குள்ள சாரி தேங்க்ஸ் இருக்கக்கூடாதுன்னு? ஓ ஆமாம்ல, மறந்துட்டேன். வாபஸ்.
நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன் ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்தேன்